சுத்தமா பிடிக்காது. தொட்டா பிடிக்காதா? தொட்டா பிடிக்காது, ஒட்டா பிடிக்காது. தொட விட்டுறாத. கொல்ல போய் தொடையிலே. அந்த பிள்ளைக்கு தொட்டம் பிடிக்காது, தூக்கி போட்டு அமுக்குனாதான் பிடிக்கும். என்ன நேத்து ஆனாருன்னு கேளு. அவர் ஊசி போட்டு பப்புனுக்காரு கீழே இருந்தா நான் மேல கிடந்தேன். அது என்ன உண்மை, என்ன வேணுமோ அதை என்ன கேட்டுக்க. நீ கீழே கிடந்தானே மேல கிடந்த எனக்கு தூக்கி போட்டு மிதிச்சனா இல்லையா அவரை? நீங்க சொல்லி விட்டு கட்டி பிடின்னு சொல்ல அவர் கட்டி பிடிக்க வந்து என்ன ஆச்சு ஒரு நிலைமை? கட்டிய பிடிச்சாங்களா? எல்லாம் காணாம போயிருச்சு. கட்டிய பிடிச்சாங்க, சட்டிய பிடிச்சு கடிச்சாங்களா? என்ன காணாம போச்சு? எது பாரு சாதகமாவே இருக்காரு மகன். ஒரு பொம்பளை புள்ள அழகா இருக்குன்னு வர்ணிச்சா கொஞ்சம் மெச்சி ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. நீங்க வந்து இந்த அளவுக்கு வர்ணிக்க கூடாது. போய் நாடகம் பாக்குறவங்க மாதிரி போய் முன்னாடி உட்கார்ந்து வர்ணிக்கணும். எதுக்கு? நீ வருவ வயசுக்கு வந்து கட்டி பிடிப்பா. கட்டி பிடிச்சி வர நீ கட்டி பிடிக்கிறதுக்கு தான் ஒண்ணே போட்டுருக்கு. என்ன என்ன எதுக்கு போட்டுருக்கு? நான் கட்டி பிடிக்க தான் ஒண்ணே போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நீ சொன்னா போதுமா? ஊர்க்காரங்க எதுக்கு டான்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க? எதுக்கு போட்டுருக்காங்க? பப்பு டான்ஸ் சொன்னேனா உன்ட்ட? ஆமா நான் சொன்னேனா? என்ன பேசிட்டு இருக்க? ஜோடி நான் சொன்னேனா? எனக்கு ஜோடி தான் நீ வந்து கட்டி பிடிச்சா தப்பு. தப்பு கிடையாது. ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு உள்ள ஓடி. எதுக்கு? அவ்வளவுதான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னைக்குமே ஆம்பளை தப்பு பண்றவன் ஆம்பளையே கிடையாது. நாங்க எந்த ஆம்பளையும் தப்பு பண்ண மாட்டான். பொம்பளை நீ தப்பு பண்ற. அவன் விரல வச்ச கூட கடிக்க தெரியாது. உண்மை அது. என்ன உண்மை? ஏன்னா உங்க பூ போல பாத்துக்கிறது யாரு? யாரு? ஆம்பளை நாங்க தானே. அதெல்லாம் அந்த காலம். ஏன் இந்த காலத்துல யாருமே கிடையாது. அப்படியே என்ன கிடையாதுன்ற? என்ன கிடையாது? ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கமா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ரொம்ப பேசிட்டு இருக்க. நீ ரொம்ப ஒரு பொம்பளை போய் ஆச்சியானு பொறுமையா போயிட்டு இருக்க. ஆம்பளை ஆச்சுனா ஆண்மா இருக்கிறதுக்கு மாதிரியே அத குடுக்கறனால நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா நான் வந்ததுக்கு காரணமா இருந்தாலும் ஒரு ஆணு, நான் அந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமா இருந்தாலும் ஒரு ஆணு. சரியா? நான் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியா நின்னுட்டு இருக்கேனா அதுக்கு காரணமே அண்ணனை போல ஒரு ஆணுங்க. சரியா? அதனால நான் மரியாதை கொடுத்து உனக்கு அதே மாதிரி நானும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ கொடுத்தானீங்க? என்ன கொடுத்தானீங்க? என்ன கொடுத்தா? டேய் இங்கடா. டேய் கேக்க ஆள நினைச்சாடா அயோக்கிய நாய். என் தங்கச்சிடா. டேய் இங்கடா நெஞ்சிலே போட்டு தூங்க வைக்கிற தங்கச்சியா ஒழுக்கமா இருந்துக்க. ஓ நெஞ்சிலியா? நீ தம்பி அந்த தம்பியா அண்ணனா வேற என்ன முறையடா? என்ன தங்கச்சிடா செல்லம்டா. ஏய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. செல்லமா வளர்ந்த புள்ள. ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை நெஞ்சா பிடிக்கிறியே. நான் நெஞ்சாய் பிடிப்பேன். ஏய் அதை முடிப்பியா? தொப்பியே கழட்டி போடுவேன். ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. உலகத்துல சாதிக்க பிறந்த ஆம்பளை நாங்க தான். சாதிக்க பிறகு வச்சவளே பொம்பளை. என்ன சாதிக்க பிறந்த? என்ன பெரிய சாதிச்சு குளிச்சு போடா நீ? சாதிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆம்பளையும் சாதிக்கிறியாமா? என்னயா சாதிக்கிறே? ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்களே. ஒரு ஆம்பளைய பிறக்கிறது அது ஒரு சாதனை தாமா. சாதனையா? என்ன சாதனை? யாரு தங்கச்சி அது என்ன சொல்ல வரேன்னா என்னத்தை கிழிச்சேன்னு கேட்டில்ல, சும்மா தரையை தான் கிழிப்பான். கிழிச்சிருந்தா இத்தனூண்டு விதை போடுவான். அது பார்த்தா இத்தனை தண்டியில் போதும் வந்துடும். அது ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து ஒரு தற்பாதுகாப்பு மாதிரி. நீங்க ஆம்பளைங்கிறத காட்டுறதே அது ஒண்ணுதான். அப்படி என்ன நீ வேலைக்கு போறா நீ? என்ன 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 செய்யல? உனக்கு என்னமா செய்யல? செஞ்சு போட்டு அப்படியே ஒரு பொம்பளைய வந்து தாய்மைங்கிற பண்பா கொடுக்கறது ஆம்பளை நாங்க தாமா. தாய்மைங்கிற என்னது? தாய்மைங்கிற பண்பா கொடுக்கறது ஆம்பளை நாங்க. துண்டா தலையில ஓட்டு கிளம்பிட்டாரியா? எனக்கு இருக்க டாக்டர். டாக்டரா? போய் ஊசி போட்டு அங்கே ஆம்பளை தானே இருக்கேன். யாரு ஆம்பளை இருக்கே? யாரு? பொம்பளை டாக்டர் வந்துருச்சு அது மாதிரி உனக்கு தெரியுமா? பொம்பளை டாக்டர் வந்தா ஊசி போட்டு என்னென்னமா சாதிக்குது. என்ன டாக்டர் ஆம்பளைங்கற? ஊசி போட்டு பிள்ளை பத்துக்கிறீங்களா? ஆமா. ஓஹோ நல்ல ஐடியா இருக்கே. அருமையான ஐடியா. பலே இனிமேல் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். அப்ப உன் பிள்ளைக்கு அப்பா யாரு? என் பிள்ளைக்கு நான் தான். ஊசி தான் அப்பன். அந்த காலத்துல தான் அப்பா பேரு அம்மா பேர் கேட்டாங்க. இந்த காலத்துல தகப்பனார் பேர் தாயார் பேர் கீழ வந்து பாதுகாவலர் பேர்னு எழுதி இருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. யாரு அத்துக்கிட்டு ஓடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஊசி போட்டு பிள்ளை பக்கறீல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என் பிள்ளையும் ஓம் பிள்ளையும் சாமி கும்பிட போறாங்க. என்ன ஓம் பிள்ளை? இல்லம்மா. என்ன ஓம் பிள்ளை? இல்லம்மா உங்க பிள்ளையும் என் பிள்ளையும். தெளிவா சொல்லு. என்ன என் பிள்ளை ஓம் பிள்ளைங்கற? சக்கரத்து மாதிரி ஏன் என் பிள்ளை ஓம் பிள்ளை இருக்கீங்க? இந்த வரத்து வர்றா ஒரு பொம்பளை. என்ன ஒரு பொம்பளை? பொம்பளை எவ்வளவு சாதிச்சிருக்கோம்யா. இங்க நிக்கிறதெல்லாம் சும்மா. எதுல விட்டு? வாயில. நன்றி வணக்கம். உங்ககிட்ட தெருவுக்கு வரக்கூடாதுப்பா. ஆமா அப்ப வார்த்தையை விட்டேன். அப்படி சொல்லுங்க. என்னை பார்க்கவும் அப்படியே கிளுகிளுன்னு வருதா உனக்கு? இல்ல குளு குளுன்னு அப்படிதான் இருக்குது. அதனால நீ என்கிட்ட எதிர்த்தே பேச மாட்டேங்கிற. என்ன கொஞ்சம் வளைஞ்சா போதும் நைவா வரியா கீழே? கொஞ்சம் ஊசி கிடைக்க கேப் கிடைச்சா போதும். ஒண்ணு மேல உலக்கைய தள்ளிட்டு போயிருவேன். இந்த உலக்க தள்ளுறதும் ஒட்டிச்சு திருகி போடுவேன். அப்ப உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் சாயம் கூட கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன உடனே அந்த கோயில்ல ஐயர் குருக்கள் இருப்பாருல்ல, அவர் வந்து என் பிள்ளைய பார்த்து கேட்பாரு. என்ன கேப்பா? உன் பேர் என்னப்பான்னு கேட்பாரு. அப்ப என் பிள்ளை என் பேர் வந்து பிரகாசுங்கன்னு சொல்லுவேன். உன் பேர் பிரகாஷ். சரி இல்லம்மா என் பிள்ளைகிட்ட கேட்பாரு சாமியார். அப்ப என் பேர் பிரகாஷுங்க. உங்க அப்பா பேரு பொண்ணு வேலுங்க. உங்க அம்மா பேர் என்ன? ஒரு பிரியாவோ
இல்ல ரம்யாவோ இல்ல ரம்யா சிரியோ அப்படின்னு ஒரு பேரை சொல்றேன்னு வச்சுக்கவே. சரி. அப்ப கேட்பார், அப்படியாப்பா பொண்ணு வேலையா நமக்கு ரம்யா சேரியா நமக்கு பிரகாசாய் நமக்குன்னு அவர் ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணுவார். இதே அடுத்து ஓம் புள்ள 2வது போறேன் கேட்பாரு, ஏப்பா உன் பேர் என்னப்பா, உன் பேர் என்னன்னு உங்க பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பீங்க? எங்க பிள்ளைக்கு நாங்க டிசைன் என்ன பேர் வேணாலும் வைப்பீங்க. ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோ, சுரேஷ்னு வச்சுக்க. உன் பேர் என்னப்பான்னா உன் மையன் சொல்லி என் பேர் சுரேஷுங்க. உங்க அப்பா வேற என்ன? எங்க அப்பா ஒரு ஊசி. அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆமா, அவனுக்கு என்ன தெரியும்? ஊசி தான் தெரியும். இன்னொரு நீங்க யோசிக்கணும். ஊசிக்கு பிறந்தது சரி. ஆமா, அந்த ஊசிக்கு பிறந்தானா ஊசிக்குள்ள இருக்க மருந்துக்கு பிறந்தானா? அப்படி சொல்லுமா. அப்ப ஊசிக்குள்ள இருக்க மருந்துக்கு தானே உங்க பிள்ளை பிறந்திருக்கேன். அந்த ஊசிக்குள்ள இருக்க மருந்து யாரு மருந்து? அந்த ஆம்பளை எங்க மருந்து? ஆமா, நம்ம மருந்து. ஏன் மருந்து? ஓ மண்டகப்படி முடிஞ்சு போச்சு. என்ன ஓரமா நின்னுக்க. என்ன ஓ மண்டை அப்படி பேசி முடிச்சிட்டீல. ஓரமா நியா. ஏயா ஒரு பொம்பளை குழந்தை எடுக்கிறா. குழந்தை எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு தாய்ங்கிறது யாரு சொல்லி தெரிஞ்சுக்காது. 50 தாயை நீ கூட்டிட்டு வந்து காட்டு, இதுதான் உன்னோட தாயார் அப்படின்னு சொல்லு. ஆனா அந்த குழந்தைக்கு முதல் அறிமுகம் யார் அப்படின்னா தன்னுடைய பெற்ற தாய் தான். நான் பார்த்து சொல்லணும் உடனே நீதே அப்பேன்னு. அப்பயே செத்து போயிட்டு சொன்னா என்ன செய்வ? ஆனா அந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி தான் ஓம் நம சிவாய ஓம் நமகான்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. பாட்டு பேர்லாம் சொல்லி சொல்லி சும்மா பேருக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே மாதிரி எத்தனையோ பேர் தகப்பனாருங்க விட்டுட்டு ஓடிடுறாங்க. எந்த தாய்க்கு எந்த பொண்டாட்டி வேணாண்டு ஓடிடுறேப்பா அப்பாட்டியா கூட்டிட்டு ஏ ஓ மண்டை அப்படி முடிச்சு போச்சு. என்ன ஓடிடுறாங்க அப்படின்ற இடத்துல அந்த தாயார் அந்த பிள்ளையை வளர்க்க எந்த அளவு கஷ்டப்பட்டுருப்பா தெரியுமா? அதே கோயிலில் அசிங்கப்பட்டு நிற்பா. என்னமா சொல்லுவா அந்த ஐயாட்ட, ஐயா இதுக்கு ஒரு காளி சாமியாக இருக்கட்டும், ஒரு முருகன் சாமியாகவே இருக்கட்டும், ஏன்னா இங்கே இருக்க பிள்ளையார் சாமியாகவே இருக்கட்டும், கற்பக விநாயகராக கூட இருக்கட்டும். போனேனே ஏம்மா அப்பா பேர் என்ன அம்மா பேர் சாமி என்னைய கட்டினே ஓடி போயிட்டேன். அவரோட பிள்ளைக்கு நீ என்ன அர்ச்சனை பண்ணணுமோ பண்ணு. நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக வளரணும் அந்த தெய்வத்தோட அருளால். அப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கர்மத்தை ஒழிக்க நீங்க ஓட நாங்க ராராடி நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன பேசி முடிச்சிட்டீங்க? வேற ஒண்ணும் இல்ல. ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுறியானா என்ன காரணத்துல ஓடுறியா? என்ன அது காரணம் யாரு? பொம்பளை நீதான். ஓ லட்சணம் அந்த அளவுல. ஓ லட்சணம் அந்த லட்சணத்துல இருக்கு. இப்படி அறிவாளியா பேசுற. உன் புருஷன் உன்னை விட்டு ஓடுறானா அது காரணம் நீதான். நல்ல முட்டையோ ஆட்டுக்கறி கோழிக்கறி வேலை பாக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆள் கிடையாது. இப்ப இன்னொன்னு சொல்றீங்களே, இப்ப ஆம்பளை செய்யற பொம்பளை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே செய்யறோமியா நீ தோத்து போயிருவோம். போட்டு வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இப்ப நானே எடுத்துக்கவே. சரி, ஒரு ஆம்பளை இருக்கேன், 5 பொண்டாட்டியை கட்டுவேன். எத்தனை பொண்டாட்டியா? 5 பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியை கட்டி 6வது பிள்ளையா உன் தங்கச்சியை நான் கூட்டிட்டு ஓடிடுவேன். ஏன் எதுக்கு? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடிடுறேன். ஓடினவனே எங்க அப்பா என்ன செய்வாரு? நடு முச்சந்தில உட்காந்து கால் மேல கால் போட்டு மீசியை முறுக்கிட்டு எங்க அப்பன்னு சொல்லுவேன். என்ன என் மையன் ஆம்பளை சிங்கம்டா, 5 பொண்டாட்டியை கட்டி 6வது பிள்ளைய கூட்டு போயிருக்கேன், திறமையானவன்டா அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஒன்னே விட்டக்கூடாது, பொப்பல தான் விட்டணும் அப்படி எங்க அப்பா சொல்லுவாரு. 4 பேர் கேட்டு ஆமாப்பா பரவாயில்ல அவனால முடியுது செஞ்சுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீ 4 புருஷனை கட்டி 5வது புருஷனா மிருதங்கார சிவாவை கூட்டிட்டு ஓடுற. ஏன் எதுக்கு? 2 பேரும் ஓட முடியாது. ஓட முடியாது. கார் கீறு பிடிச்சு கொடுங்க. ஆமா, நீங்க ஓட முடியாது தெரியும். உங்க வயிற்று கூட இல்ல. அப்பா கட்டிட்டு போறீங்க. அப்ப கட்டிட்டு போனா உங்க அப்பா வந்து முச்சந்தில உட்காந்து கால் மேல கால் போட்டு 4 பேர்த்துல பேசல மீசிய முறுக்கிட்டு என் மக சிங்க குட்டிடா 4 புருஷனை கட்டி 5வது வருஷம் கூட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்லட்டா, நீ 50 பொண்டாட்டி கூட நீ கட்டலாம், நீ ஆம்பளை பேர் வாங்கலாம். நாங்க வந்து 50 பொண்டாட்டி ஒரு புருஷனா வச்சிருக்கனால தான் இந்த மாதிரி அண்ணாக்கள் எல்லாம் வெள்ளை வேஷ்டி போட்டுட்டு நீ பேசுறவன ஏதோ வாய் திறந்தனா வேஷ்டி போட்டுட்டு வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு இவ்வளவு கம்பீரமா இருக்காங்க. நான் 50 பொண்டாட்டி கட்டிக்கணும். அதே 50 பொண்டாட்டி 50 குட்டியோட நீ ஆம்பளை இருப்பியா? அட இவன் கிடக்குற புண்ணாக்கு, இவன் வெளியாதான் வெள்ளை வேட்டி வீட்டுக்குள்ள முள்ள மாதிரி, இவன் கிடக்குற 50 பொண்டாட்டி அடுத்த ஓட்டி விட்டு ஆம்பளை சொல்லிட்டு வெறும் வெக்கங்கட்ட அப்படி வேட்டி சட்டையை போட்டாலே அப்படித்தானே சொல்லுவாங்க. உங்களுடைய தன்மரியாதைக்கும் நாங்க தான் காரணம். ஓஹோ, புரியுதா? வேற ஒண்ணும் இல்ல. செய்ய முடியாதுன்னு சொன்னீல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என் மூத்த பொண்டாட்டி செத்து போயிட்டா. அட கடவுளே, ஒரு பேச்சுக்கு கல்யாணம் பண்ணான்னு ஒரு பேச்சுக்குமா தீய அந்த பொண்டாட்டி பேர் ரம்யா. ஏன்னா தீயினா சுடவா போகுது. மூத்ததாரம் இறந்து போயிட்டா. 2ஆம் நேரமா ஒன்னைய கட்டு ஒரு பேச்சுக்கு. ஆமா, கல்யாணம் பண்ணி நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாசல நிப்பாட்டி வச்சு உன்னைய விளக்கமாத்த எடுத்து ஓரமா போட்டுட்டு என்ன செருப்பு எடுத்து
தள்ளி அங்கிட்டு ஓரமா போட்டுட்டு உன்னைய வந்து வீட்டுக்குள்ள கூட்டி போறேன். நேரா எங்க கூட்டி போவேன்? எங்க கூட்டிட்டு போவேன்? எங்க கூட்டி போய் சொல்லு பாப்பா. எனக்கு தெரியாது. நேரா சாமி ரூமுக்கு தான் கூட்டி போவேன். நீ நினைக்கிறதுக்கெல்லாம் பெட்ரூம்க்குலாம் கூட்டி போக மாட்டேன். எடுத்தருப்பிலே வா. சாமி ரூமு கூட்டி போன உடனே சாமி போட்டோலாம் போட்டிருப்பேன் தெரியுமா? அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி போட்டோம் போட்டு அப்படியே கலக்கெல்லாம் சீரியல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அப்படி போடாதயா சொல்ற கேளு. உன்னைய கூட்டிட்டு போனோம்னா சொல்லுவேன், இங்க வாருமா, இந்த இருக்காவர் போட்டோவில் இவதே உங்க அக்கா, இவ செஞ்ச இடத்துலதே நீ செய்ய போற சமையல் நீ வச்ச இடத்துலதே, இப்ப வச்ச இடத்துலதே நீ வைக்க போற. சாமியான் தட்டுக்கலாமா, இவ ஓட்டு இடத்துலதே நீ ஓட்ட போற குடும்பத்தமா அப்படின்னு நான் சொல்றேன். நீ ஏத்துக்குருவ. இதே வந்து ஓம் புருஷன் செத்து போயிட்டான். ரெண்டாம் தாரமா என்னைய கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற ஓ வீட்டுக்கு. சரி போன உடனே இவ உள்ள போத்த அந்த சாமி ரூம்ல உன் புருஷன் போட்ட பெரிய கட்டோட்டு மாதிரி அடிச்சு போட்டு என்கிட்ட வந்து ஏங்க இந்த இருக்காரு பாருங்க, இவர்தே உங்க நொன்னே, இவர் செஞ்ச இடத்துலதே நீங்க செய்யணும். என்னப்பா அது என் குடும்ப வாழ்க்கைதாயா அப்படின்னு மட்டும் சொல்லி பாரு. நான் என்ன செய்வேன், செருப்படுத்து வாயிலேயே அடிப்பேன். ஒன்னே கூட கட்டையில ஏத்திடுவேன். அந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டேன். சரி, இப்ப இந்த கல்யாணமே ஆகலன்னு சொல்லிடுவேன். ஆகலையா? ஆமா, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆமா, அதுதான் என்ன சொல்லுங்க தெரியுமா? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா, சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான் வாயில கொத்துச்சான். சின்னானு 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 அடிச்சிட்டு கிடந்தானா, சின்னானு 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 அடிச்சிட்டு கிடந்தானா, அங்க ரெண்டு போட்டு அப்படியா அரிக்குற பாஷை மாதிரி இருக்கு. அருப்பு கோட்டையிலே கோத்தா செருப்பு விக்கையிலே, அருப்பு கோட்டையிலே கோத்தா செருப்பு விக்கையிலே, நானும் வாங்கலைன்னா கோத்தா எங்கே போகுது? நாட்டரசம் கோட்டை, நாட்டரசம் கோட்டை, உனக்கு நாலு பக்கமும் ஓட்டு. அதுதான் சொல்லுங்க, ஐயர்கட சுப்பு ஐசக்காரன் சப்பு. 4 3 7 4 3 7 நீ நாயத்தை அதுதான் சொல்லிருக்காங்க. சேலையில் என்ன சின்னத்தா வீட்டுக்கு போனாரா, சேலையில் என்ன சின்னத்தா வீட்டுக்கு போனா அவ ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்க வந்து நின்னாளா? கொட்டாம்பட்டி கொடுக்கு, கொட்டாம்பட்டி கொடுக்கு அப்படியா? அப்பனுக்கு டுப்புக்கவா? ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பாக்குறீங்க? வியாபாரம் என்ன வியாபாரம்? மாம்பழம். ஆஹா, மாம்பழம். இன்னைக்கு தாயா உண்மையிலேயே உருப்படியான நேரில் நல்ல சீசன் நேரம். ஆமாப்பா, 11 பிஷாரி அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுவோம். ஆமாப்பா, கண்டிப்பா. நான் போன் நம்பர் வாங்கிட்டு போயிருங்க போகும்போது. அதனால உங்க வியாபாரத்தை சொல்லுங்க பாப்போம். மாம்பழம் 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 சேலத்து மாம்பழம் நந்தனடா விக்கிற கண்ணம்மா. மாம்பழத்து விஷாரியா விலை என்னன்னு கேளியா? கேப்பம்பா, அப்புறம் பாடுவோம். ஏமா இந்த மாம்பழம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன் சித்தப்பா. இந்த மாம்பழத்தை உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாம்பழத்தை பிடிக்காம இந்த மாம்பழத்தை? மனித பிறப்புனாலே மாம்பழம் பிடிக்காது. எங்களுமே மாம்பழ தோட்டம் மல்லாக்க போட்டோம். ஏய் மல்லாக்க போட்டியா? பெட்டிக்காரங்க வா, ஏய் அங்க வாங்க. அது அசோக் லைலாண்ட் லாரி. எனக்கெல்லாம் மாம்பழம் நல்லா பிடிக்கும். ஆமா, அது தெரிஞ்சுக்க. இப்ப நீங்க எல்லாம் மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? வாயில தான் சாப்பிடுவோம். அப்புறம் இதுலயே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு உறிஞ்சு விடுவோம் நாங்களா. மாம்பழத்தை வாங்கி நல்லா கழுவிட்டு அழகான கத்தியா எடுத்து அறுத்து கீத்து போட்டு சாப்பிட்டாங்க. இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு. எந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. என்ன தப்பு? மாம்பழத்தை சாப்பிடுறதுல ஒரு விதம் இருக்கியா? என்ன விதம்? இப்ப இந்த பிள்ளை மாம்பழம் வைக்கிறதுல, இந்த பிள்ளை மாம்பழத்தை வாங்குறோம் வச்சுக்க, மாம்பழத்தை வாங்கி நல்லா கழுவுறோம். மாம்பழத்தை என்ன செய்யணும்? நல்லா கழுவிட்டு அந்த மாம்பழத்தை சைஸா அப்படி பிடிச்சுக்கணும். ரொம்ப அங்க திரும்பி பேசியா, ரொம்ப அழுத்தாம, இங்க கைய காட்டாதயா. இல்லம்மா, ரொம்ப மாம்பழத்தை அழுத்தாம அப்படி சைஸா பிடிச்சுக்கிட்டு, இப்படி வச்சுங்க. ஆமா, சைஸா வச்சுக்கிட்டு அப்படியே மாம்பழத்தை 2 உருட்டு மேல கீழே உருட்டணுமே. அப்படி இப்ப காம்ப வாயில பிச்சாங்க. அப்படி 2 உருட்டு மாம்பழத்தை அப்படி உருட்டி காம்பு என்ன செய்ய, காம்பு இருக்குதுன்னா காம்பு மாம்பழத்துக்கு
இல்ல காம்பு மாம்பழத்துக்கு இருக்கும்லமா, அந்த காம்பை வாயில ஓரமா வச்சு ஒரு நறுக்குல ஒரு கடி கடிச்சு துப்பி போட்டு நசுக்குன்னு 2 உருட்டு ஊட்டணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு நசுக்குன்னு 4 உருட்டு உருட்டி வாயில வச்சு அப்படி மட்டும் சாப்பிட்டு பாருங்க. இந்த காட்டி பராட்டி போயிருக்கானே, இப்ப நானும் மாம்பழம் சாப்பிடுறத சொன்னேன், அவனு சொன்ன உனக்கு எது பிடிச்சிருக்கு? நீங்க சொன்னதான் பிடிச்சு. அதியா இந்த பொம்பளை திருந்த மாட்டாளடா இன்னைக்கு. எவன் நல்லவனா அவனை பிடிக்காது. ஆமா, நான் என்ன செய்வேன் தெரியுமா? மாம்பழத்தை வாங்கி தம்பி சப்பி எடுத்துட்டு ஆமா மிச்சத்தை கொட்டையை வந்து இந்த பிளேட் கொடுத்துருவேன். ஏன் கொட்டையை அது கொட்டையோட சப்புவோம். ஏமா கொட்டை நல்லா சப்புவியா? நான் விக்கிற வியாபாரம் தான் பாக்குறேன். நான் சப்புறதெல்லாம் கடிக்கிறதெல்லாம் நான் பாக்குறது. அப்ப ஒரு மாம்பழம் எவ்வளவுமா? கிலோ 100 ரூபாய். கிலோ 100 ரூபாயா? ரொம்ப அதிகமா இருக்கு. போய் நீ வாங்கடி பேப்பு. நீங்க வாங்குறீங்களா? உங்களுக்கு மாம்பழம் வேணுமா? இல்லடா, ஆர்வமே சரியில்லையடா. என்ன கிலோ சொத்தை வித்துனா அந்த வாங்குறது இல்லையாடா? இல்ல 100 ரூபா தர மாட்டேன். ஆல் ரவுண்ட் காரே என்ன பாருமா? ஏய் 100 ரூபா தர மாட்டேன். மாம்பழம் வேணுமா வேணாமா? உங்களுக்கு மாம்பழம் வேணும். அப்புறம் நான் போயா நீ? நான் 100 ரூபா தர மாட்டேன். நான் எவ்வளவு 100 ரூபா தர மாட்டேன். நான் 101 ரூபா தரேன். எவ்வளவு தருவீங்க தெரியுமா? 500 ரூபா கொடுப்பேன். ஓ மாம்பழத்துக்கு ஓகே 5000 ரூபா கொடுக்கலாம். இந்த மாம்பழத்துக்கு என்ன குறை? என்னப்பு ஆளுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு. எனக்கு மட்டும்தான் ரெண்டுமே. ஒரு வேலை ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை க்ளீன் பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன். 45 கிலோ வாங்கினேன், 43 கிலோ வித்து போச்சு. சரி 2 கிலோ இருக்கு. நான் மொத்தமா எடுத்துக்கிறேன். நான் வாங்குங்க 2 பேரும். இல்ல நான் ஆல் ரவுண்ட் கார்ட்ட கொடுத்துட்டு போறேன். அப்படில மிருதா கார் வாங்க. உனக்கு என்ன பையன பஞ்சமா அது? நான் வாங்கிக்கிறேமா. அப்ப நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் தெரியுமா? உலகத்திலே இப்படி வியாபாரம் பாக்குறது ரொம்ப கொடுத்து வச்சு அதுல பார்க்க முடியாது. கடுசு. ரொம்ப கடுசான வேலைமா. என்ன கடுசான வேலை? போடுற வியாபாரம். ரொம்ப கடுசான வேலையா போடுவீங்களா? பார்த்தா தெரியலையே. பார்த்தா தெரியாது. வாய்ப்பு கொடுத்து பாரு. என்ன வாய்ப்பு? இல்லம்மா, வியாபாரத்துக்கு தான் வளையல் போடுற வியாபாரம். நான் போடாத ஆள் இல்லம்மா. சினிமா ஸ்டார்ல இருந்து நாடக ஸ்டார் வரைக்கும் 50 பேத்துக்கு போட்டிருக்கேன். என்ன போட்டுருக்க? தங்கச்சி ஏதாச்சும் விசேஷம்னு வச்சுக்க, மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து போட்டுருவோம். அப்படி லவக்குண்டு முந்தானத்து பாம்பே வரைக்கும் கழுவிகளா விடுவீங்களா? ஆமா கையங்க. ஆமா முந்தானத்து இப்படித்தான் வேணும். சொல்ற கேளுங்க. என்னக்கா சொல்றீங்க? முந்தானத்து பாம்பே வரைக்கும் போயிருந்தேன். ஐஸ்வர்யா நாயை பார்த்தேன். ஐஸ்வர்யா ராயை பார்த்தேன். அந்த அம்மா என்ன பார்த்தோன்னா வளையல் போட்டே ஆகும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருச்சு. பார்த்தேன் வளையல் வந்து சின்ன சைஸா போச்சு. அந்த அம்மா கேட்ட வளையல் ரொம்ப சிறுசா போச்சு. ஆனா அந்த வளையலே வேணும்னுது. என்னால் போட முடியுமான்னு கேட்டுச்சு. நான் போடாத வளையலா? ஒரு முட்டோன்னு விளக்கெண்ணெய் மட்டும் கொடுங்கன்றேன். விளக்கெண்ணெய் ஆமா கொடுத்துட்டாங்க. இந்த மொழி இருக்கு, ஒரு மொழி. இந்த இடத்துல லைட்டா விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு சைஸ் அப்படி விரல்ல கோர்த்து தபக்குன்னு ஒரு போர்டு ஓட்டி பாரு, லவக்குன்னு கைக்குள்ள போயிருச்சு. நீ எல்லாம் இப்படி அந்த அம்மா 2 கையா நைட்டுக்கிட்டு எப்ப போடுவோன்னு அந்த அம்மா சினிமா விட்டு ஓடிச்சு. என்னைக்கு வளையல் போட்டியோ? விஷயமா நான் ரொம்ப ராசியான ஆளு. நீயா? நான் வளையல் போட்டீங்கன்னா பிள்ளை இல்லாதவங்களுக்கு உடனே பிள்ளை வரக்குமியா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவர்ஸ். அப்படி ஒரு ராசியான ஆளு. அப்ப உங்களை நிக்க வச்சு போடவா, உட்கார வச்சு போடவா, படுக்க வச்சு போடவா? நீங்க காட்டுங்க வளையல. அப்படி காட்டினா தான் நான் போடுறத சொல்ல முடியும். ஆமா, சேர்த்து வச்சு பார்க்கலாமா? ஆடுனா பாடுனா படுத்தா படுப்பேன் அப்படி சொல்றா. சிங்கா அண்ணே ஒரு 5 நிமிஷம் லைட் அமுத்துனே. இல்ல எனக்கு லைட் அமுத்துனா பிடிக்காது. நீங்க போட்டுருங்க. லைட் போட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஏத்தா என்னத்தா எங்கத்தா எந்திரிக்கிறீங்க எல்லாரும்? வீட்டுக்கு வரியா? அவ்வளவுதான். பாதியில வீட்டுக்கு போனா பூரா பேருக்கு வயித்தால போகும் தான் சொல்லிட்டேன். இனிமேல் தான் நாடகமே விறுவிறுப்பா போகும். வளையல போட வந்து அம்மா உனக்கு வசமா மாட்டிவே சும்மா. வளையல போட வந்து அம்மா உனக்கு வசமா மாட்டிவே சும்மா. கர்ரு புர்ரு. வேணாம்ப்பா இந்த பிள்ளைய மச்சான், இந்த பிள்ளைய குதிக்க வேணாம்னு சொல்லுங்க மச்சான். நான் நினைச்சேன் மாம்பழம் தான் ஆடும்னு பார்த்தேன். இது மாமரம் தோப்போட ஆடுதுன்னா என்ன செய்வேன்? பார்க்க ஆசைப்பட்டேன்.
எங்க மைக்கு வாயை ஓடி இடுப்புக்கு போயிருக்கிறா. ஆனா நானும் இன்னைக்கு உண்மையிலேயே இந்த மைக்கு வந்து உன் கப்ளிங்க தேடுதுமா. நல்லா ஜோரா கை தருங்க. இல்ல நல்லா நீங்க பாருங்க, நீங்க ஆட்டத்தை பாருங்க, நொறுக்கிடுவாங்க. ஆலமரம் அங்கு விழுது 10,000 தண்ணீர் நானே நானே நானே. அப்பா இந்த ஆட்டம் சூப்பரா இருக்கு. வாய் ஆனந்தரந்த மாதிரி இருக்கிற ஆணு. இந்த ஆட்டம் சூப்பரா இருக்குப்பா. தொட்டு பார்த்ததுக்கே சூப்பரா இருக்குன்ற. ஆமா, அப்பதானே முத டவர் கிடைக்கணும். காட்டு ரோசா உள்ள பாடி உள்ள காட்டு ரோசா. இது வந்து ஒரு அருமையான நிகழ்வு. சரி. ஒரு ஆணு பொண்ணு அப்படி பேசிட்டு பாடிட்டே இருக்கும்போது எப்ப அந்த காதல் வரும்னு தெரியாது. இந்த வர நேரத்துல கப்புன்னு முடிச்சுக்கணும். அடி கத்தரிக்கா காம்புனி கத்தரிக்கா பொன்னிய வேலு தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா. அவர் சிசியன் நானு ஒரு வகையில் ரெண்டு கோடு போட்டாலே பாட்டு நல்லா இருக்கு. ஆமா போட்டுருவா. அது வேறயா படுக்கணும்ல அப்புறம். மாமே மக மந்தானி மாவிடுக்கிற குந்தானி. ஐயாப்பா மாமே மக மந்தானி மாவிடுக்கிற குந்தானி. அத்த மக மந்தானி அவள் இருக்கிற குந்தானி. அத்த மக மந்தானி அவன் இருக்கிற குந்தானி. பாத்தா பகட்டி வச்சேன் பானையில போட்டு வச்சேன். பாத்தா பகட்டி வச்சேன் பானையில போட்டு வச்சேன். பாரு சிரிக்கி மக பானைய வச்ச பொண்ணு. சின்ன சின்ன மூக்குத்தி சிங்கார மூக்குத்தி அம்மா பேட்ட மூக்குத்தி அது அத்த பொண்ணே வா. சனியனே ஓடி மைக்க பிடிச்சாங்க. உன்னை சூட்டாப்பா எந்திரின்னு சொன்னா உட்காந்தே இருக்கு. வைக்கிறேன்னு சொன்னீங்கல வைக்காம குத்தடி செய்யினக்கா குனிஞ்சு குத்தடி செய்யினக்கா குத்தடி செய்யினக்கா குனிஞ்சு குத்தடி. ஐயோ நல்லாவா இருக்கு இதெல்லாம். என்ன அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போட்டி போடுறாங்கன்னா அது எப்படி முறையா போடணுமோ அது மாதிரி போடணும். பொம்பளை அந்த பிள்ளை ஆடணும், இந்த மாதிரி ஆடணும்னா போமா போய் ஒரு ட்ராக் பேண்ட் இருந்தா போட்டுட்டு வா. ஆண்களுக்கு பெண்கள் குறைஞ்சவங்க இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதை அவுத்து போட சொல்லு. பாவாடை அவுத்து போட கூட ஆடட்டும். எத்தனை நாலு மக்கள் பார்த்து ரசித்து போயிடுறாங்க. பொம்பளை பிள்ளை தங்கச்சி கேர்றா, நீ வருத்தப்படாதடா. என் காலை தூக்குனானு ஒத்த காலை தூக்குறேன்டா எருமை. நீ ரெண்டு காலையும் தூக்குடா. பலே பலே பலே. அப்படி அப்படி மச்சான் தான் எனக்கு வேணும். கனகத்த மீன் வாங்கி கண்ணே மீன் வாங்கி
தட்டுப்படுச்சா தெரிஞ்சு அது மாப்பிள என் தங்கச்சி உயரம் அவ்வளவுதான். இந்த புள்ள முடிஞ்ச அளவுக்கு தான் தூக்கம். பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. பர்றன்னு கிழிஞ்சிருமியாப்பா. என்னடா ஐரோ குஞ்சு என்னடா எதுவும் பாத்தீங்களா? இல்ல பார்க்க முடியாது. 5 டவுசர் போட்டிருக்கா. ஆமா அதனால நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. அப்படி நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர் 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 நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. ஆமா காலதாம தான் காரியத்தை கேட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. என்னால நான் உங்களை மனப்பூர்வமா காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னங்க நீ அதிர்ச்சி ஆகுற? ஏ தங்கச்சிய நீங்க விரும்புறீங்களா? விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா மாப்பிள அண்ணன் மச்சான். ஏ தங்கச்சிய நாங்க பொத்தி பொத்தி வளர்த்தோம்யா. அப்படியா? நாங்க 4 பேத்துக்கு ஒரு தங்கச்சி. 4 பேத்துக்கு ஒரு தங்கச்சி. கிட்ட வாடா தங்கம். இங்கடா டேய் பேசிக்கிட்டு இருக்கேன் நெடிவ கெடுத்த போல. என்ன சரி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசியில கைவிட்ட மாட்டீங்களே. சோறு சாப்பிடுற கையை அதை விடுவனா அப்புறம் என்ன செய்வீங்க? நீங்க சம்மதிச்சீங்கன்னா நொட்டாங்கைய கூட விடுறேன். நீங்க மாட்டு டாக்டரா? இல்ல நான் மாட்டுக்கு சென்னைக்கு போற டாக்டர். அடச்சே அதனால உங்களை கிட்ட வாமா. ஏப்பா ஏன் நான் காதல் பண்ண உங்களுக்கு பொறுக்கலையா? நீங்க மாப்பிள நீங்க உங்களுக்கு ரெட்டை சீரு கொடுத்து 500 பவுன் நகை போட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு முதல்ல ராத்திரிக்கு ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்குவான். அதுக்கு என்ன மயத்துக்குடா நீ 500 ரூபாய் நகை போடணும்? மயிறு கொடுங்க. எங்க குடும்ப பழக்கம் அப்படிப்பா. அத்த நல்ல குடும்பம் ஓகோ குடும்பம். தங்கம் கிட்ட வாடா. நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். திடீர்னு இவங்க பாட்டுக்கு இவங்க வாயில விழுந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கவே. நீ இந்த ஆள் தோண்டுக்கார நீ மிருதங்க நீ கட்டிக்கிற மாட்டியே போக மாட்டியே போவியா? ஆளை நம்ம க்ளோஸ் பண்ணி சும்மா அடக்க முடியும். போற மாதிரி இருந்தா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தானே அங்க போவா. என்ன பரவாயில்ல. அதனால ஆமா அதனால உங்களுக்கு காதல்னா எப்படிங்க இருக்கும்? கிட்ட வா சொல்றேன். ஏன் கிட்ட வந்தா சொல்ல முடியுமா? காதல்னா என்னன்னு தெரியாதா? எனக்கு தெரியாதே. தெரியாதா? தெரியாது. ஒரு விட்டு தெரியாதா? நான் சின்ன பிள்ளை. வாடி நொங்கோட்ட போறோம்னு அர்த்தம். உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு தெரியணுமா? எனக்கு தெரியும். ரொம்ப யதார்த்தமா சிம்பிளா சொல்லலாம்டா. எப்படி? காதல்ங்கிறது கொஞ்சம் நைவா இருக்கும். ஆமா கிட்ட வராதங்க. காமம்ங்கிறது ரொம்ப எஃபெக்ட்டா ரொம்ப நீங்க எப்படி ராகம்? நான் வந்து காவா காதல் காதல் காதல்ங்கிறது என் காதல் எப்படி அந்த பிள்ளைக்கு இன்னும் புரியலடா. இருடா டேய் அவரும் சரியா என் காதல் எப்படி இருக்கு தெரியுமா? இங்க பாருமா இப்படி இந்த டெம்பர நிக்கறாங்க. ஐயய்ய டோல் கேட்டா மாத்திரை பார்த்தி இப்படி நின்றாதாம உண்மையான காதல். அண்ணே எதுக்கா சொல்றே? அவர் மண்டையில ரத்தம் வருது. மண்டையில ரத்தம் வருது. அப்ப யாரா? இங்க பாரு அந்த பையன் நல்லவனா கெட்டவனா அண்ணன் சொல்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் போ மைக்குக்கு. அதனால இங்க யாரு பூவை பிடிக்கிற மாதிரி இப்படி மெதுவா பிடிச்சான்னு வச்சுக்க. பழக்கம் இல்லாத பையன் புது பையன் புரோட்டாவுக்கு மாவு பிடிக்கிற மாதிரி பிணைஞ்சான்னு வச்சுக்க. சும்மா வாடா. அப்புறம் வாய்ப்பு கிடைக்காதுடா. ஐயோ ஆஹா ஏண்டா இந்த ராக்கெட் ராஜா மாட்டை முடிச்சு கட்டுற மாதிரி அமுக்குறியடா போட்டு. வேற வழி இல்லடா மச்சான். ஏன் நிக்கிறையா சொல்லியா? இந்த வந்துருச்சு முன்னாடி. டேய் போடா ராக்கெட் அங்க போடாம. இருந்தாலும் உங்களை எப்படி என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி மிருகமானது. அண்ணே புனிதமானது நம்ம காதல். அண்ணே நீங்க சொன்ன மொத்த வார்த்தைக்காக நான் நம்பி. என்னடா ஆனா ரொம்ப அண்ணன் தங்கச்சி சத்தியமா இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி மேட 2 பேரும் சாவித்திரி மாதிரி. நீங்க சொன்ன ஒத்த வார்த்தைக்காக என்னப்பா நம்பி நான் என்ன செய்வேன்? நான் மைத்தவே புரியலையே. துண்ட புத்தி தூங்கு நெளிவு பறக்குதுடா. அதனால எப்படி காதல் பண்றேன் தெரியுமா? எப்படி? அந்த சிந்தாமணி குயில்ன்ற மாதிரி. சிந்தாமணி குயிலா? உனக்காகவே எடுத்தேன் வரும்போது. எனக்காக வர்றப்பவா
அப்படியோ சரி, சரி. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமணலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமணலே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே இங்க தவிக்கின்ற மனசுக்குள்ளே என் மயிலே சிந்தாமணி குயிலே ஒரு சுற்று சிந்தாள பூமகளே சேர்த்து வச்ச முத்துச்சரம் பூத்திருக்கு நட்சத்திரம் சிந்துதடி நீ சிரிச்சா சொந்தமலை இதழ் விரிச்சா குத்திருக்கு நட்சத்திரம் சிந்துதடி சிரிச்சா. ஆனந்த சங்கம் நீங்க தொடலாமா அரப்பு சொர்க்கம் கொஞ்சம் காணலாமா ஆனந்த சொர்க்கம் இங்கு குருளாமா ஆனந்த சொர்க்கம் இங்கு வரலாமா இந்த ஊர் பார்க்கவே ஒரு பூந்தேரியிலே நாம் ஊர்கோல வரலாமா என் மயிலே சிந்தாமணி குயிலே ஒரு சுற்று சிந்தாள பூமகளே தாவி வந்த பூங்கலிக்கு தங்கத்திலே தண்டலிட்டு தாங்கிக் கொண்ட மகராசா தழுவிக்கொள்ள தடை என்ன தோடிலேசா குடிக்கொண்ட மகராசா மகனேசா ஆனந்த சொந்தம் இங்கு தொடலாமா அரப்பு சொர்க்கம் கொஞ்சம் காணலாமா ஆனந்த சொந்தம் இங்கு தொடலாமா வரலாமா ஆனந்த சொர்க்கம் இங்கு வரலாமா மார்வீதியிலே ஒரு பூ போலவே நான் எப்போது வரலாமா என் மயிலே சிந்தாமணி குயிலே ஒரு சிந்தாள பூமகளே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே ஏன் பார்க்கற? இந்த மனசுக்குள்ளே என் மயிலே சிந்தாமணி குயிலே மனசு ஒரு செந்தாழம் பூமடலே தாங்களே பார்த்தது. உங்க காதல சொல்லுங்க பாப்போம் தந்தனன தானானா ஆஹா தந்தனன தானானா தந்தான தந்தான தந்தன தந்தனானா ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது ஏ மனசுல கேட்டுதான் தவிக்குது அதில் என்ன வச்சு பாட மாட்டியா நெஞ்ச தொட்டு ஆளும் ஆசையா மனசு முழுதும் இசைதான் எனக்கு இசையோடு எனக்கு நிறம் நீ ஒதுக்கி மனசுல பாட்டு தான் இருக்கு